தனியரசு 50 நிமிடங்கள் அனைவரும் பேசியதையும் கேட்டீங்க. என்னுடைய கேள்வியானது, இந்த பிரிந்து போனவர்களை சேர்த்தா தொடர்ந்து அது பிரச்சனை தான், அதில் ப்ளஸ்ஸை விட மைனஸ்கள் அதிகம் அப்படிங்கிறாரு வில்சன். ஏன்னா அவங்க எல்லாருமே முக்கிய பொறுப்புகளில் இருந்தவங்க, திரும்ப அது சலசலப்பை தான் கட்சிக்குள்ளே ஏற்படுத்தும். ஆனால் அன்னையிலேருந்து இப்போவும் நீங்கள் அதை தான் பேச போகிறீங்க, கட்சி ஒன்றிணையணுமா அப்படின்ட்டு தான் நீங்கள் ஆரம்பிப்பீங்க. அந்த ஒன்றிணையணுங்கிறது மைனஸ் தான் அந்த கட்சிக்கு அப்படிங்கிறாரு வில்சன். அதான் இப்ப அதிமுக பலகீனப்பட்டு தொடர்ந்து மக்கள் பிரதிநிதியாக சட்டமன்ற, நாடாளுமன்ற, உள்ளாட்சி மன்றங்களில் வெற்றி பெற முடியாமல் எடப்பாடி தலைமையிலான இந்த அதிமுக ஒரு 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 சோதனையை மேல் சோதனையை தொடர்ந்து சந்திப்பதற்கு இவங்களோட இந்த மனப்பான்மை தான் காரணம். அதாவது எதிர்முனையில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் அம்மாவுக்கு முந்தைய மறைவுக்கு பிறகு 2017 துவக்கப்பட்ட அந்த அணி ஏறத்தாழ 16 வரை நீடித்திருந்தால் 9 ஆண்டு காலம் ஒரு 15 கட்சிக்காரர்கள் 16 அரசியல் கட்சிகள் ஒன்றாக இணைந்து செயல்படுவதற்கு அந்த கட்சிக்குள் இருக்கிற அந்த தலைவருக்கு இருக்கிற தலைமையேற்று இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு முதல்வர் தளபதிக்கு இருக்கிற அந்த பண்பு தன்னுடைய கட்சியில் வாழ்நாள் எல்லாம் ஒன்றிணைந்து செயல்பட்ட சின்னமா, டிடிவி, ஓபிஎஸ், எடப்பாடி உள்ளிட்ட கருத்து மாறுபாட்டால் பிரிந்தவர்கள் புரட்சி தலைவரின் புரட்சி தலைவர் அம்மாவினுடைய செல்ல பிள்ளைகளை கிட்டவே அனுமதிக்க மாட்டேன், அவர்கள் எல்லாம் வந்தால் அபாயகரமானவர்கள் என்கின்ற இந்த எண்ணம் இருக்கலாமா, இதுதான் எடப்பாடியை தோல்விக்கு மேல தோக்கடிக்குது. அதாவது ஒரு 15க்கு மேற்பட்ட மாறுபட்ட சிந்தனை உள்ள அரசியல் கட்சிகளே ஒரு அணியில் கூட்டணியை பிரிக்க முடியாதுன்னு தேர்ந்த அரசியல் ஆய்வாளர்களா அவதானிகளா இருக்கக்கூடிய எங்க கலையண்ணனும் பொன் வில்சன் அண்ணனே சொல்லிட்டாங்க, அந்த கூட்டணியை பிரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதாவது அதிமுக எடப்பாடியினுடைய நலனை விரும்புகிற 2 பேருமே அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். ஒருவர் வருவதாக இருந்தது விசிக, கோடு விழுந்தது, ஆனாலும் அவர்கள் மீண்டும் இருக்க பற்றி கொண்டார்கள். அதாவது முதல்வர் அங்கே சின்ன கருத்து வேறுபாடு வந்தாலும் மிகுந்த பெருந்தன்மையோடு அவர்களை எல்லாம் அரவணைத்து கருத்தை முரணையெல்லாம் நேர் செய்து ஒரு வலிமையா அவர்களுடைய அந்த ஒற்றுமையை பறைசாற்றுகிறார்கள். ஆனால் இங்கு எடப்பாடியிடம் ஏற்கனவே கூட்டணியில் இருக்கிற தேசிய முற்போக்கு திராவிடர்கள் இருக்கலாமா, எப்பவாவது ஒரு முறை எடப்பாடியும் அந்த கூட்டணி கட்சிக்காரங்களும் பேசியிருக்காங்களாமா? எடப்பாடி கட்சியில் இருந்து ஏதாவது இந்த தேர்தலை சந்திச்சுட்டு 2024 நாடாளுமன்றத்தில் போட்டியை சந்திச்சுட்டு வெளியே போன ஒருவர் இந்த கூட்டணி குறித்து எங்கேயாவது சந்திப்பது, பேசுவது, உரையாடுவது, தொலைக்காட்சி விவாதங்களை பங்கேற்கிறாங்களா? தேர்தல் நேரத்துல கூட்டணி வச்சுக்க போறாங்க, அது தேர்தல் கூட்டணி தான், கொள்கை கூட்டணி நான் சொன்னாங்க, அவங்க தேர்தல் கூட்டணின்னு தானே சொல்லியிருக்கிறாங்க. அதுதான்மா இந்த எடப்பாடி கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய பலகீனமே, திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற கட்சியை சார்ந்த ஒரு கட்சிக்கு 4 பேர் தொலைக்காட்சியில, ஊடகங்கள்ல, சமூக வலைத்தளங்கள்ல பேசுறாங்க. 15 கட்சியிலையும் ஒரு கட்சிக்கு 10 பேர் பேசுறாங்க. கிட்டத்தட்ட 150 பேர் 200 பேர் தினமும் அந்த அணிக்கு ஆதரவா பேசுறாங்க. எடப்பாடி ஒரு மாபெரும் 2665 பொதுக்குழு உறுப்பினர்களை வைத்து உலகத்தில் இருக்கிற எல்லா நீதிமன்றங்களிலும் போய் வெற்றி பெற்று தன்னுடைய பொதுச் செயலாளர் நான் நிரூபிக்கொண்ட எடப்பாடி தன்னுடைய கட்சியை சார்ந்தவர்கள் யார் ஒருவராவது அன்றாட அரசியல் நிகழ்வுகள் குறித்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கருத்தை பதிவு செய்வதற்கு தொலைக்காட்சிகளுக்கு, ஊடகங்களுக்கு யாராவது ஒருவர் வந்து பேசுகிற அளவுக்கு ஒரு நபரை தயார் செய்ய முடியாத அளவுக்கு பலகீனப்பட்டு கிடக்கிற எடப்பாடி ஜனநாயகத்தின் கருத்தை, தன்னுடைய கட்சியின் நிலைப்பாட்டை மக்களோடு உரையாடுவதற்கு மாற்று கருத்தை வைக்கிற எதிர்கட்சியினரோடு அதை சமன் செய்து சமர் செய்வதற்கு ஒரு நபரை தயார் செய்ய முடியாத அளவுக்கு பலகீனப்பட்டு கிடக்கிற ஒரு கட்சி, அது எப்படி ஒரு ஜனநாயக கட்சியா இருக்க முடியும்? ஒரு கருத்தியலில் ஒரு இயங்கக்கூடிய, மக்களுக்காக தொண்டாற்றக்கூடிய ஒரே ஒரு ஆள் அதிமுகவில் இருந்து எங்க போனாங்கல்ல தொலைக்காட்சிக்கு வர்றது பயந்து அஞ்சு அந்த தலைவர்களும் ஓடி போறாங்க. ஒரு கட்சிக்காரங்கள அதிமுக அப்படின்னு துரைக்கருணா சொன்ன முன்னணியினர்கள் 6 பேரும் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறாங்க, அவ்வப்போது சந்திக்கும் போது பேசத்தானே செய்யறாங்க, அவங்க யாரும் போகவே அம்மா இல்லையே. ஏமா ஊடக விவாதத்துலமா அவங்க ஒரு நாளைக்கு எத்தனை பேர் சந்திக்கிறாங்க? இந்த 6 பேர். தங்கமணி என்ன எப்ப பேட்டி கொடுத்தாருன்னு சொல்லுங்க. சிடிஎஸ் என்ன பேட்டி கொடுத்துட்டு இருந்தாரு, பொதுக்கூட்டத்துல பேசிட்டு இருந்தாரு, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணா எங்க போயிட்டாரு? இங்க வேலுமணி ஒரு நாளைக்கு எத்தனை பேட்டி கொடுக்குறாரு? இப்ப கடைசி பேட்டி கொடுத்து எவ்வளவு நாள் ஆகுது? சலங்கை ஆட்டம் ஆடுவது, கும்மி ஆட்டம் ஆடுவது, கோயில்ல போய் ஏதாவது இப்படி பூச்செட்டி எடுக்கிறத தவிர அரசியல் விவாதங்கள்ல இந்த கட்சி ஒரு மாபெரும் திராவிட பேர் இயக்கம்.
எவ்வளவு பெரிய கொள்கை அது. உலக மானுட சமூகத்திற்கே வழிகாட்டுகிற மிகச்சிறந்த கோட்பாட்டை கொண்டிருக்கிற சமூக நீதி, சமத்துவம், மத நல்லிணக்கம், சாதி ஒழிப்பு, எல்லா அறிவு கருத்துக்களையும் செழித்து பூத்து குழுங்கிற ஒரு கட்சியினுடைய நிழல்ல வாழக்கூடியவங்க எல்லாம் ஒரு வார்த்தை அரசியல் பேச தெரியுதாமா? அதிமுகவுக்கு இருக்கிற 2600 பொதுக்குழு உறுப்பினர் ஒருத்தர் கூட வாய் பேச மாட்டாங்களா? ஒரே ஒருத்தர் ஏதோ தமிழ் இலக்கியம்னு எங்க நண்பர் கல்வி அமைச்சர் வைகை செல்வன் இருந்தார். அவரை இப்ப திமுகவுடைய அமைச்சருக்கு வாழ்த்து சொல்லிருக்காருன்னு சொல்லிட்டீங்க. எந்த அளவுக்கு நீங்க அங்க 200 பேர் பேசுறாங்க தினமும், சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், தொலைக்காட்சி விவாதங்கள்ல கலந்து கொண்டு அந்த கூட்டணிக்கு ஆதரவாக, திமுக அரசுக்கு ஆதரவாக பேசுறாங்க, அல்லது காங்கிரஸ் அந்த இந்திய கூட்டணிக்கு ஆதரவாக பேசுறாங்க. எடப்பாடிக்கு ஆதரவாக ஒருத்தர் இல்ல, 4 பேர் தான் இருக்காங்க. எங்க பொன் வின்சன், எங்க கலை அண்ணன், 2 மணி அண்ணன், சேலம் மணி அண்ணன், பொங்கலூர் மணி அண்ணன், 4 பேருமே அதிமுக கட்சிக்காரர் கிடையாது. 4 பேர் மட்டும்தான் எடப்பாடியை இயன்ற அளவு அவருடைய சக்திக்கு மீறி ஏதாவது அவரை இவ்வளவோ நிறுவ முயற்சிக்கிறாங்க. அது எப்படி சமனாகும்? ஒரு 200 பேர் ஒரு தளத்துல ஒரு அணி ஆதரிக்கிறாங்க, 4 பேர் கட்சிக்காரர்களாக வெளியிருந்து பத்திரிகையாளராக ஒரு சமூக ஓரளவு அதிமுகவை பாதுகாக்க பேசுறாங்க. இது எப்படி ஜனநாயகத்துல இந்த பெரும்பான்மை சிறுபான்மை பார்க்கணும்ல? எங்க சூனா எவ்வளவு மிகுந்த பொறுப்புணர்வோட சொன்னார், ஒவ்வொரு செக்டாரா சொன்னார். சூனா தேவாங்க எந்தெந்த இடத்துல எல்லாம் அதிமுகவுடைய பாரம்பரிய வாக்கு கை நழுவி போனது, புரட்சி தலைவர் அம்மா இருக்கிற வரை பெரும்பான்மையான பெண்களினுடைய வாக்கு 80 பெண்கள் வாக்கு அம்மாவுக்கு வரும், அதிமுகவுக்கு வரும். மேற்கு மண்டலத்துல பட்டியல் சமூகத்தில் இருக்கிற பல பிரிவுகள் இருந்தும் வரும். குறிப்பா மேற்கு மண்டலத்துல 99 அருந்ததியர் வாக்குகள் அதிமுகவுடைய சொந்த சொத்து. அவர்களோட நெருக்கமா இருந்தாங்க. அதே மாதிரி நீங்க இஸ்லாமிய, கிறிஸ்துவ, சிறுபான்மை மக்களுடைய வாக்கு இருந்துச்சு. பல்வேறு சமூக வாக்குகள் கொத்தா அதிமுகவிட இருந்தது. எடப்பாடி எந்த ஒன்றையாவது ஏதாவது ஒரு பிரிவினுடைய வாக்கை வசீகரிக்கிற அந்த பக்குவம் இல்லாம இருக்கிறார். சரி, அவருக்கு பக்குவம் இல்லாம இப்ப அவங்க பாஜகவோட இருந்த போதுதான் அந்த விமர்சனம் வந்துச்சு. இப்பதான் அவங்க தனியா வந்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது சிறுபான்மையினர்கள் வாக்கு அதிமுகவுக்கு என்று இருக்கக்கூடிய பாரம்பரிய சிறுபான்மையினர் வாக்குகள் அவங்களுக்கு வராதா? இல்ல, இஸ்லாமிய வாக்குங்கிறது அது பாரம்பரிய வாக்குன்னெல்லாம் ஒண்ணு. அது ஒரு இஷ்யூ பேசிக்கல தான் அவங்க முடிவெடுப்பாங்க. அதாவது அங்க நாட்டில் நடக்கிற நிகழ்வுகளை பொறுத்து தனக்கு யார் அரணாக பாதுகாப்பாக குரல் கொடுக்கிறார்களோ அதை ஒட்டி அவர்கள் வாக்களிப்பார். எடப்பாடி பாஜகவில் இருந்து வெளியே வந்தாரா இல்லையா? கூட்டணியிலிருந்து எல்லாம் வெளியே வந்திருக்கலாம். அந்த கருத்தியல் மீது, அந்த செயல்பாட்டின் மீது அவருக்கு எந்த தடுமாற்றமோ அல்லது அவர்கள் மீது அந்த ஒரு முரண் விமர்சனம், அதற்கு எதிரான போராட்டத்தை ஒரு முடியளவும் கூட போராட்டத்தை நகர்த்தாத எடப்பாடியை எப்படி இஸ்லாமிய மக்கள், கிறிஸ்தவ மக்கள், சிறுபான்மை மக்கள் எப்படி அதை ஆதரிப்பாங்க? அதுதான் எடப்பாடி இருக்கிற ஒரு தாழ்வு. ஒண்ணு பிஜேபியோட நீங்க இருந்திருக்கணும். பிஜேபி விலகினால் என்ன காரணத்துக்காக விலகினோம் என்று மக்கள் அங்க இருக்கும் போது வரைக்கும் அவர் விலகணும்னு சொல்ல வேண்டியது. இல்லைன்னா அவங்க விலகி வந்ததுக்கு அப்புறம் இப்ப நீங்க விலகி இருக்க கூடாது அப்படின்றதும் ஒரு விமர்சனத்துக்காக பேசுறோங்கிற மாதிரி ஆயிடாதா? இல்லம்மா, அதாவது நீங்க தத்துவ ரீதியா நீங்க வெளியே வந்துட்டீங்க. வெளியே இந்த காரணங்களால் நான் இஸ்லாமிய, கிறிஸ்துவ, சிறுபான்மை மக்கள் எங்களை சந்தேகத்தோடு பார்க்கிறார்கள், ஆகவே நான் பாஜகவிலிருந்து வெளியேறிவிட்டேன் என்று சொல்லிவிட்டு பாஜகவினுடைய சிறுபான்மை மக்களின் மீது அவர்களுடைய தாக்குதலை எதை கண்டித்து எந்த போராட்டத்தை நடத்தி இருக்கிறார் அப்படின்னா யாரு நம்புவா? அப்ப இவர் பாஜகவோடு இருந்திருந்தா கூட அந்த பாஜக வாக்கு இருந்திருக்கான். பாஜக வெளியே வந்தவர்கள் பாஜக அவர் வாக்கை இழந்துட்டாரு. யாரை நம்பி சிறுபான்மை மக்களுக்கான வாக்குகள் வரும் என்று கருதினாரோ அந்த வாக்குகளும் அல்ல. அப்புறம் பட்டியல் சமூகத்தின் மீது இவருடைய பார்வை என்ன? அருந்ததியர் மக்களுடைய இடஒதுக்கீட்டின் மீது இவருடைய பார்வை என்ன? இப்ப நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் இந்த உள்ஒதுக்கீடு சம்பந்தமா இப்ப ஒரு சீராய்வு போயிருக்காங்க உச்ச நீதிமன்றத்துல. அதுல அதிமுகவுடைய நிலைப்பாடு என்ன? 10 விழுக்காடு முன்னேறி சமூகத்திற்கான இதுல எடப்பாடியுடைய கருத்து என்ன? அவர் எடப்பாடியோட பேச வேண்டாமா? எடப்பாடியிலிருந்து வேற ஏதாவது அந்த கட்சியில ஒருவராவதுமா? 60 வயசுக்கு கம்மியில் இருக்கிற ஒரு ஆள், நான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவன், நான் இந்த கட்சியினுடைய கொள்கை, லட்சியம், சித்தாந்தம் இதுதான். புரட்சி தலைவர், புரட்சி தலைவி அம்மா, எங்களுடைய எடப்பாடியார் பொதுச் செயலாளருடைய இந்த கட்சியினுடைய நிலைப்பாடு, இத்தனை கோடிக்கணக்கான மக்கள் வாக்களித்து இந்த நாட்டில் இத்தனை சமூக நல திட்டங்களை கொண்டு வந்து மக்களினுடைய பேரன்பை பெற்று மகத்தான கட்சி இது. ஆகவே இந்த கட்சியை இவ்வளவு காலமும் ஆதரித்த என் ஆர்வ தமிழ் சமூகமே, வாக்காளர் பெருமக்களே,
தொடர்ந்து இந்த கட்சி உங்களுக்காக தொண்டாற்றுகிறது, எங்களை ஆதரியுங்கள், நம்புங்கள், அதுதானே வாக்களியுங்கள். இபிஎஸ் சொல்றாரு. மூத்த தலைவர்கள் இப்போது கட்சியுடைய வழியில இல்ல. மூத்த தலைவர்கள் நிறைய பேர் வந்து ரொம்ப ஒரு மாதிரி அயற்சியா இருக்கிறாங்களா அல்லது அப்படிங்கிறது தானே அவருடைய பேச்சுல இருந்து வெளிப்பாடு நேற்றைக்கு. மூத்த தலைவர்களுடைய ஒத்துழைப்பு ஏதோ ஒரு இடத்துல இல்லாம இருக்கு அந்த கட்சிக்குள்ளங்கிறது, ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குங்கிறாரு. அவரே அதை அக்செப்ட் பண்ணி தானே பேசுறாரு. இல்லம்மா ஸ்ரீராமா, இப்ப இவரே ஒரு மூத்த தலைவர் தான், இவரே அயற்சியில் இருக்கிறாரு. முதல்ல இவரு என்ன நினைக்கிறாருன்னே கண்டுபிடிக்க முடியலையே. இப்ப இவர் யாரு? பாஜகவோட ஆளா, தந்தை பெரியார் ஐயாவோட ஆளா, அண்ணாவுடைய ஆளா? எடப்பாடி யாருன்னே தெரியலையாம்மா. எந்த தத்துவத்தை, கோட்பாட்டை, லட்சியத்தை இலக்காக வைத்து தன்னுடைய அரசியல் களத்தை நகர்த்துகிறார் என்பதை பிரகடனப்படுத்தணும் எடப்பாடி. எடப்பாடி எந்த கருத்து, திராவிட கருத்தா, தமிழ் தேசிய கருத்தா, அல்லது வேறு பொதுவான தேசிய கருத்தா, எதுவுமே காணும். அதுதான் இப்ப எடப்பாடி அதிமுகவுடைய கொள்கைங்கிறதே திமுக எதிர்ப்பு. அது பத்திரிகையாளராக ஒரு கட்சிக்கான கொள்கைங்கிறது இன்னொரு கட்சிக்கான எதிர்ப்பா அப்படிங்கிறத தாண்டி இவர்கள் எல்லாரும் சொன்ன அடிப்படையில இருந்தே நான் அந்த கேள்வியை கேட்கிறேன். அந்த இடத்துல அவர் எந்த இடத்துல சமரசம் செய்து கொண்டார்? அந்த இதற்கு முன்பு இருந்த தலைவர்கள் மாதிரி தானே அவரும் இருக்கிறாரு. அல்லம்மா, இப்ப நம்ம வந்து இப்ப அதையும் சுகுணா தெளிவா சொல்லு. அதாவது திரைப்பட ஒரு திரைப்படத்தில் நடித்த ஒரு பெரிய புகழ் வெளிச்சம் புரட்சி தலைவருக்கும் புரட்சி தலைவருக்கு அம்மாவுக்கும் இருந்தது. அவர்கள் அந்த திரைப்படத்திலும் தான் சார்ந்த அரசியல் கருத்தை, கோட்பாட்டை வெளிப்படுத்திய தலைவர். இவரு புரட்சி தலைவரை வந்து இவரு நடிகரை மட்டும் பார்க்க முடியாது. அவர் தன்னுடைய அந்த அண்ணாவின் கருத்தை, பெரியாரின் கருத்தை அந்த திரைப்படங்களிலே அவருடைய சொந்த வாழ்க்கையிலையும் வெளிப்படுத்தி கட்சியில் இணைந்து செயல்பாற்றிய ஒரு மகத்தான ஆளுமைங்கிறதுனாலதான் மக்களுடைய ஆதரவு அப்படி அவங்களுக்கு கிடைச்சிச்சு. ஆனா இந்த எடப்பாடிக்கு பாப்பா அம்மாவும் புரட்சி தலைவருடைய விருப்பத்தை, எண்ணங்களை நிறைவேற்றுகிற களத்துல ஒரு முதன்மை தளபதியா இருக்கிறதுனால அம்மாவை மக்கள் ஏத்துக்கிட்டாங்க, அந்த கட்சி ஏத்துக்கிச்சு. ஆனா எடப்பாடி இப்படி எந்த இடத்துல திராவிட கருத்துக்களை நான் பற்றி நின்று பயணிக்கிறேங்கிறதுல திராவிட முன்னேற்ற கழகத்து மேல ஒரு விமர்சனத்தை வைக்கணும்ல. எந்த விமர்சனம் வைக்கணும்? கட்சத்தீவை, தமிழ்நாட்டினுடைய உரிமையை விட்டு கொடுத்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது சார்ஜ் பண்ணாங்க. அதாவது புரட்சி தலைவரை விட அம்மா கூர்மையா பண்ணினாங்க. ஈழ தமிழர்களினுடைய அந்த அரசியல் சுதந்திர தாகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் செய்த மிகப்பெரிய வரலாற்று பிழை அது திமுக செய்ததுன்னு ஒரு சார்ஜ் பண்ணாங்க, குற்றத்தை சுமத்தினாங்க அம்மா. அதே மாதிரி அந்த 69 விழுக்காடு சமூக நீதி காத்த வீராங்கனைங்கிற இடத்த இந்தியாவில் யாரும் பெற்றுத்தராத ஒரு இடஒதுக்கீட்டு உரிமையை பெற்று தந்தாங்க புரட்சி தலைவர் அம்மா. இந்தியாவும் தமிழ்நாடும் மிக கடுமையா பெரியார் மையத்துல ஆசிரியர் வீரமணி ஐயாவை சமூக நீதி வீராங்கனுக்கு பட்டத்தை தந்தாங்க. காவிரியை மீட்டு தந்த புரட்சி தலைவர் அம்மா. இதையெல்லாம் இந்த மாதிரி அடுக்கடுக்காக திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டு மக்களுக்கும் இப்ப செய்த துரோகத்தை பட்டியலிட்டு எதிரி, தன்னுடைய அரசியல் எதிரியாக கலைஞரை காட்டியது புரட்சி தலைவர் அம்மா. எடப்பாடி எந்த இடத்துலமா இதுல நின்னாரு? அது நிக்க சொல்லி இப்ப எங்க கலைஞர், எங்க விமர்சனம் எல்லாம் போய் இதை பத்தி ஒரு மணி நேரம் ஒரு வகுப்பு எடுக்கணும்ல, இதை பத்தி விவாதிக்கணும்ல. நானும் எனக்கு தெரிஞ்சவங்க நான் சொல்லி பார்த்துட்டேன். யாராவது போய் பேசுறீங்களா? யாருமே இது வரைக்கும் போய் எடப்பாடியை பேசவோ விவாதிக்கவோ. அவர் காவேரி விவகாரமா இருக்கட்டும் அல்லது வந்து முல்லை பெரியார் விவகாரமா இருக்கட்டும், இன்னும் வந்து அந்த அவிநாசி அத்திக்கடவு திட்டமா இருக்கட்டும், எல்லா விஷயத்திலையும் அவங்க தரப்புல இருந்து எதிர்ப்பு, போராட்டம் எல்லாமே நடந்துகிட்டு தானே இருக்குது. நம்ம எடப்பாடியோட ஆட்சி நிர்வாக ரீதியா பொற்காலம். நீங்க எடப்பாடி ஆட்சி இந்தியாவிலேயே தமிழ்நாட்டிலேயே எடப்பாடியுடைய ஆட்சி காலத்தில் அவர் பாரதிய ஜனதா கட்சியோடு கோட்பாட்டு உறவை, சித்தாந்த உறவை வைத்திருந்த நிலையில் அவர்களுக்கு ஏராளமான நிதியை மைய, ஒன்றிய, பாஜக, மோடி, அமித்ஷா அரசு அள்ளி தந்தது. 1,00,000 கோடி ரூபாய் தேசிய நெடுஞ்சாலைத்துறைக்கு மட்டும், அதாவது இவர் பொறுப்பு வைத்த நெடுஞ்சாலைத்துறைக்கு மட்டும் தந்தது இந்தியாவிலே யாருக்கு இல்ல. நிதின் கட்காரி இவங்க போனா கேட்ட பணத்தை எல்லாம் தந்தார். ஏராளமான பாலங்களை, அணைகளை, நெடுஞ்சாலைகளை கொடுத்தாரு. இதை வெளியே சொல்றது யாருமா இருக்கா? எடப்பாடின்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. எடப்பாடி கட்சிக்காரங்களும் சொல்லல, யாருதான் இருக்கிற. இப்ப நாங்க அம்மா புரட்சி தலைவர் அம்மா இருக்கல, நான் சட்டமன்றத்துக்குள்ளேயும் அந்த சாதனைகளை பத்தி சொல்லுவேன். வெளியே வந்த அம்மா அதோட நிறுத்த மாட்டாங்க. வெளியே வந்த உடனே ஜெயா டிவி நீ சட்டமன்றத்துல பேசவே வெளியே வந்து நிற்பாங்க. நான் சட்டமன்றத்தில் பேசுறதே லைவ்ல போகும். அது இல்லாம வெளியே வந்து ஜெயா பிளஸ் பேட்டி கொடுக்கணும். அதற்கு பிறகு உங்களுக்கு தெரியும், நம்ம நியூஸ் நான் எத்தனை நாள் விவாதத்துல வந்திருக்கேன்.
சட்டமன்றம் நடக்கிற போதெல்லாம் சட்டமன்ற நிகழ்வில் அதிமுகவுடைய அரசியல் சாதனைகளை பற்றி நம்ம நியூஸ் 7 தொலைக்காட்சியில தான் தமிழ்ல தான் நான் ஸ்ரீராமாவோட தான் ஒவ்வொரு நாளும் மாலை நேரத்தில் இப்ப வந்து பேசியிருக்கேன். அந்த கட்சி ஊடகங்களுடைய பங்களிப்பை சரி செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கு அப்படிங்கிற இடத்துல இருந்து இதை பார்க்கறீங்க நீங்க, அப்படிதானே? அது எங்க கலைஞனே ஒத்துக்கிட்டாரு. நாங்க போராடுறோம், கள்ளச்சாராய இதுல இருந்து பல போராட்டங்களா அதிமுக நடத்துது. அது ஏனோ ஊடக வெளிச்சத்துக்கு வரலன்னு எங்க மூத்த பத்திரிகையாளர் அல்லது அரசியல் அவதானி கலைஞன் சொல்றாருல்ல, அது என்னமா அது வந்து இவங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். நீங்க பொன் பிடிச்சனோ கலைஞனுக்கெல்லாம் தெரியாததெல்லாம் எதுவும் இல்லை. எங்க கருணா துறை கருணா என்ன அதிமுக ரத்தம் மொத்தமா ஓடுறவர் தான். ஏன் அவர் அதிமுகவே இபிஎஸ் நாங்க விமர்சனம் பண்ற விரும்பி மகிழ்ச்சியா தான் வைக்கிறோம்? இல்ல தனியரசு இபி நான் எடப்பாடியை இப்படி விமர்சிக்கிறேன், அதிமுக விமர்சிக்கிறேன்னா அது அதனுடைய வீழ்ச்சி அப்படி அழிஞ்சு வருது. அதை நானே துறைக்காரனே இனிமேல் விரும்பினாலும் அதை ரெக்கவர் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பயமா இருக்கு. அதிமுக கூட்டணி கட்சியிலுமா இப்ப தேமுதிக இருக்குல்ல, ஒரு விவாதத்துக்கு வர்றாங்களாமா? அதிமுக சாதனைகளை பத்தி ஒருத்தர் பேசுறாங்களா? இப்ப பூமி மூர்த்தி என்ன இருக்காரு, புரட்சி பாரதம் இருக்குது, ஒரு நாள் தொலைக்காட்சியில வந்து அதிமுக கூட்டணியில நான் இருக்கிறேன், இந்த கட்சிகளுடைய சாதனைகளை பத்தி ஒரு வார்த்தை பேசுறாராமா? ஆனா அந்த கட்சி கூட்டணியில் இருக்கு. பாஜக கூட்டணியில் இருக்கிற கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி, பாஜக அதனுடைய சமூக இயக்கங்கள், இந்து மக்கள் கட்சி உள்ளிட்ட 10 கட்சி வந்து ஒரு நாளைக்கு மோடி வாழ்க, அமித்ஷா வாழ்க, அந்த அணியை பத்தி பேசுறாங்க, ஒரே மாதிரி இருக்காங்க. எடப்பாடி எதுக்கும் கூட்டணியும் இல்ல, தன்னுடைய கட்சியில பேசுறதுக்கு ஆள் இல்ல, சும்மா வெறும் கட்சியை போர்டை மாட்டி வச்சுக்கிட்டு பாவம் அந்த பெரிய வயசானவங்களை வச்சுக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணா இவ்வளவு ஒரு கட்சி அழிஞ்சு போயிடும். அதனால நீங்க விரைவா எடப்பாடி அந்த கட்சிக்கான வாக்கு வங்கி அப்படியே இருக்குங்கிறது தானே வில்சன் சாருடைய தரவுகள். வில்சன் இப்ப சொன்ன தரவு அதை தானே சொல்லுது. நீங்க அதீத விமர்சனமா சொல்றீங்களோ? இல்ல அம்மா, நீங்க எப்ப அம்மா வந்து 1,76,00,000 ஓட்டை வாங்கி 53 விழுக்காடு திமுக சரிஞ்சு சொல்லிட்டு 1,76,00,000 இருந்து 2016 இரட்டை நிலை தனித்து நின்று புரட்சி தலைவி அம்மா, நான் அப்போ ரெட்டலை நின்று ஜெயிக்கிறேன், தனித்து நின்று 1,76,00,000 வாங்கினாங்க அம்மா. 45 விழுக்காடு 46 விழுக்காடு வாங்கினாமா. 21 வாங்கிக்கிட்டு எங்க கலைஞர் என்ன சொல்றாரு, அது சரியில்லைன்னு சொல்றாரு. பரவாயில்லைங்களா, நான் நீங்க இப்படியே சொல்லுங்க. அப்ப 2016 1 விழுக்காடு 22 விழுக்காடு வாங்கிட்டு பார்த்தீர்களா எடப்பாடி 21 இருந்து 22க்கு முன்னேறிவிட்டார். அப்புறம் 2031 சட்டமன்ற பொது தேர்தலில் 23 இருந்து 27க்கு முன்னேறிவிட்டார். இப்படியே சொல்லிட்டே இருப்பீங்களா? வெற்றிடாம முக்கியம். இதையெல்லாம் நீங்க இது கூட எடப்பாடியால ஒரு ஆய்வுக்கு உட்படுத்த முடியல, இதை புனரமைக்க முடியலன்னா ஒரு கட்சி 50 வருஷமா ஆட்சியில் இந்த கட்சிக்கு டிவியில பேசுறது ஆள் இல்லைன்னா அந்த கட்சி என்னவா இந்த கட்சி யாரு நடத்துறாங்கன்னு தெரியல. கலைஞர்களும் புரிஞ்சு நேரா போய் முதல்ல அவரை மிரட்டி ஒழுங்கு கட்சி நடத்த சொல்லலாம். இல்ல விமர்சனம் இல்ல, நீங்க சொல்றீங்க அது ஊடகத்துல பங்களிப்ப இது பண்ணணும்னா அது அந்த கட்சியுடைய உரிமை சார்ந்த பார்வையும் அதற்குள்ள அடக்கம். ஜெயலலிதா இருந்த காலகட்டத்திலயும் அந்த கட்சி ஊடகங்களுக்கு அனுப்புனது இல்ல, விவாதங்களுக்கு பங்களிப்பே இல்லாமதான் இருந்திருக்கிறாங்க. அப்ப நான் இருந்தேன் ஒரு 10 பேர் நீங்க பேசிட்டு தான் இருந்திருக்கீங்க தொடர்ந்து. நான் அதற்கு எதிர்வாதத்துக்காக வைக்கல, அப்பயும் அந்த கட்சி அப்படிதான் இயங்கி இருக்குங்கிறதுக்காக சொல்றேன். எங்க டாக்டர் கிருஷ்ணசாமி வந்து பேசுறாரு, கருணாநிதி பேசுவாரு, அன்சாரி பேசுவாரு. அம்மாவோட கட்சிக்காரங்க 10 பேர் நாங்க அம்மாவை வாழ்த்துன்னு சொல்லுவான். திமுகவை நாங்க எவ்வளவு கடிதம் விமர்சிப்பா. இன்னைக்கு அப்படி யாருமே இல்லையே. பேசலாம். கூட்டணி வச்சிருக்காரு. என்னமா இந்த கட்சி பேசுவோம்.